எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த அவசரமான இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானது. விசேடமாக வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய அன்பான அழைப்பொன்றை விடுக்க வேண்டியிருக்கின்றது. அப்போ அதன் நிமித்தமாகவே நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பினை செய்கின்றோம். இதில் இன்றைக்கு எங்களுடைய உதவி அரசாங்க அதிபர், அதே போல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அதே போன்று எங்களுடைய டிஐஜி, அதே போன்று எங்களுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய முகாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டதுக்கான முக்கியமான காரணம் தான் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாட்டில் இன்றைக்கி உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரணமான நிலைமை. அந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண நிலைமை காரணமாக அதனுடைய தாக்கம் இன்றைக்கு முழு உலகத்துக்கே பாதிப்பை கொண்டு வருவதாக இருக்கின்றது. அதுதான் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கு விசேடமாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் நிலைமை. அதில் விசேடமாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் தொடுக்கின்றது. ஈரானும் ஏனைய நாடுகள் மீதும் தாக்குதல் தொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஈரான் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வா சாவா என்கின்ற நிலையிலிருந்து போராட வெளிப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அப்போ இவ்வாறான நிலைமையின் கீழ் இன்றைக்கு அவர்களுடைய கட்டடங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிய வருகின்றது. அது மாத்திரமல்ல, ஈரானுக்கு சொந்தமான பல்வேறு எண்ணெய் குதங்கள், அது மாத்திரமல்ல எண்ணெய் தீவுகளாக இருக்கின்ற ஒரு சில பிரதேசங்கள் கூட தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, ஓமோஸ் ஜலசந்தி மூடப்பட்டு அதனூடாகவும் பாரியான அர்த்தம் ஏற்படுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வாறான நிலைமையின் காரணமாக கடுகதி வேகத்தில் எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது. $68 இருந்தது, இன்றைக்கு 100, 120 மேலே செல்கின்றது, 100 இடையிலே தங்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ அவ்வாறான விலை அதிகரிப்பின் காரணம் அதிகரிக்குமாக இருந்தால் நம் போன்ற நாடுகளுக்கு பெரியதோர் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்போ இதன் காரணமாக இன்றைக்கி எல்லோருக்கும் எங்களுடைய மக்களுக்கு தெரியும், இன்றைக்கி உலகத்திற்கு எல்லா நாடுகளும், ஜப்பானிலும் கூட இன்றைக்கி 22 வருஷத்துக்கு பிறகு எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது. அது சுவிட்சர்லாந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரான்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, கனடாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா நாடுகளிலும் கூட இந்த எண்ணெய் விலை அதிகரிப்பின் காரணமாக நாட்டினுடைய பொருளாதார ஸ்திர தன்மைக்கு பாரிய பங்கம் ஏற்பட்டிருப்பதாக உலக பொருளாதார அறிஞர்கள், நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அப்போ இவ்வாறான நேரத்தில் எங்களுடைய நாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான எண்ணெய் எரிபொருள் இருப்பதோ மே மாதம் ஆரம்பிக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கெல்லாம் போதுமானதாக இருக்குது. கேஸ் எடுத்துக்கொண்டால் மே மாதம் முடியும் தருவாய்க்கு மாத்திரம்தான் எங்களுடைய கேஸ் இருக்குது. காரணம் என்னவென்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் இல்லை. உண்மையிலேயே எங்களுக்கு கேஸையோ அல்லது எரிபொருளையோ களஞ்சியப்படுத்தி கொள்வதற்கான போதுமான களஞ்சியங்கள் இல்லை. அதனால் என்ன கஷ்டப்பட்டு எங்களுக்கு இது பண்ணாலும் கூட 37 நாட்களுக்கு மேலே எதையும் களஞ்சியப்படுத்த முடியாது. அதனால் வேண்டி ஒரு நாடு என்ற வகையில் உண்மையிலே நாங்கள் அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் எங்களுடைய நாட்டை தோல்வி அடைந்த பின்தங்கிய நாடாக தள்ளி வைத்திருக்கின்றார்கள். அதனால் அதிலிருந்து மீள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இவ்வாறான ஒரு மீள வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாகவும் மறுபுறத்தில் எங்களுடைய நாடு கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடி, அதன் போது எங்களுக்கு வரிசை யுகம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது, பாரிய நெருக்கடி. அப்போ அந்த நெருக்கடியெல்லாம் இன்றைக்கு மக்களே கூறுகின்றார்கள். அந்த நெருக்கடி ஏற்பட்டது வேறு எதுவும் அன்றைய காலகட்டங்களில் ஏற்பட்ட அரசியல்வாதிகளுடைய அசமந்த போக்கு அல்லது தோல்வி கண்ட நிலை. ஆனால் இப்போது ஏற்பட போவது உண்மையிலே மக்களுக்கே நன்றாக தெரியும்.
இதில் இது முக்கியமான காரணம் வேறு எதுவும், இது அரசாங்க தனிப்பட்ட ரீதியான காரணம் இல்லை, உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை தான் காரணம். அப்போ அதனால் நம்முடைய அரசாங்கம் என்ற வகையில் முதலாவதாக இந்த எண்ணெய் எரிபொருள் எங்களுக்கு மே மாதம் ஆரம்பம் வரைக்கும் இருக்குமாக இருந்தால் இன்னொரு 10 நாட்களுக்காவது முன்னோக்கி தள்ளிக்கொள்ள முடியுமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு நாங்கள் சிக்கனமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் சிக்கனமயப்படுத்துவதற்காக நாங்கள் அதற்கான பொறிமுறைகளை தயாரிப்பதற்கு இன்றைக்கு காலையிலிருந்து நேற்றிலிருந்து எங்களுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட இதற்கு உரிய அனைத்து அதிகாரிகளும் இது சம்பந்தமாக பேசி வருகின்றார்கள். அவ்வாறான பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த QR சிஸ்டத்தை மீள நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அப்போ அந்த QR சிஸ்டத்தின் கீழ் இன்றைக்கி எங்களுக்கு தெரியும், இப்போ ஆரம்ப காலத்திலும் கூட எங்களுக்கு தெரியும், ஒரு காருக்கு எடுத்துக்கொண்டால் 15 லிட்டர், அதே போன்று 3 வீலுக்கு எடுத்துக்கொண்டால் 15 லிட்டர், அதே போன்று வேனுக்கு எடுத்துக்கொண்டால் 40 லிட்டர், லொரிக்கு எடுத்துக்கொண்டால் 200 லிட்டர், பைக் எடுத்துக்கொண்டால் 5 லிட்டர், பஸ்ஸுக்கு எடுத்துக்கொண்டால் 60 லிட்டர், அது இல்லாமல் ஸ்பெஷல் ப்ரப்போஸ் வெஹிக்கிளுக்கு எடுத்துக்கொண்டால் 40 லிட்டர், லேண்ட் வெஹிக்கிளுக்கு 25 லிட்டர் வழங்குவதற்கு QR முறையின்படி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது இல்லாமல் எங்களுக்கு கடல் தொழிலாளர்களுக்கு படகுகளுக்கு போதுமான அளவு பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதே போன்று எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளுக்கு போதுமான அளவு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியதற்கு அதற்கும் எந்த விதமான தடைகள். அதற்கான பொறிமுறை நான் நாளை வரும்பொழுது, இன்றைக்கு இரவு அல்லது நாளை அதற்கான பொறிமுறைகளையும் தயாரிக்கப்படும். அது இல்லாமல் ஒரு சில வாகனங்கள் இருக்கின்றது. இப்போ இன்றைக்கு நாங்கள் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய உதவி அரசாங்க அதிபரும் கூட அவர்கள் குறிப்பிட்டார்கள், லொரி 200 லிட்டர் கொடுக்கின்ற பொழுது உண்மையிலே எங்களுடைய லொரிகள் ஒரு சில நேரத்தில் ட்ரிங்கோ மலைக்கு சென்று வர வேண்டி வரலாம். விசேடமாக இந்த பிரீமா போன்ற நிறுவனங்கள் கோதுமை கொண்டு வருவதற்காக அவர் கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அது 200 லிட்டர் போதாமையாக இருக்கலாம். அப்போ அதற்கான பொறிமுறை ஒன்றை எங்களுடைய தயாரிப்பு கூட எங்களுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவரோடு நாங்கள் பேசினோம். அவரும் கூட குறிப்பிட்டார்கள், உங்களுக்கு தேவைப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக எல்லாவற்றையும் எழுத்து வடிவில் எழுதி உங்களுடைய பொறிமுறையை தயாரித்து அனுப்புங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த பக்கம் மறுபுறத்தில் எடுத்துக்கொண்டால் QR கோட் வழங்குவதன் ஊடாக ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் QR கோட் வழங்கியதன் பிறகு, அதாவது இன்றைக்கு மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை இது அரசாங்கத்தாலோ அல்லது இங்கே இருக்கின்ற மக்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல, இது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையின் காரணமாக ஏற்பட்ட ஒன்று. அதனால் அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்பை தாண்டுகின்ற அல்லது அந்த வகையான செயற்பாடுகளுக்கு மக்கள் செல்ல மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு சிலர் வேண்டுமென்றே யாராவது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு ஏதாவது செய்தாலே தவிர வேறு எதுவும் கிடையாது. மக்களுக்கு இன்றைக்கு தெரியும் மக்களுக்கு. மறுபக்கம் அப்போ அதனால் அப்போ நாங்கள் பார்க்கின்றோம், நாளையிலிருந்து சகல பெட்ரோல் ஷெட்டுகளுக்கும் பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற நடவடிக்கை, போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற நடவடிக்கை எடுத்து எங்களுடைய DH அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாளையிலிருந்து இதற்கான நடவடிக்கை, இன்றிலிருந்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அதிகமான வரிசை எதுவும் ஏற்படுமாக அந்த வரிசையை பராமரிக்கின்ற வேலை விஷயமாக எங்களுடைய பிரதேச செயலாளர் ஊடாக அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் எந்த விதமான வரிசை வந்தாலும் கூட அந்த வரிசையில் ஏற்படுகின்ற வரிசையில் இருக்க வேண்டுமாக இருந்தால், வெயிலில் வாடுவார்களாக இருந்தால் அல்லது எந்த விதமான பாதுகாப்பற்ற நிலையம் இருந்தால் அவர்களுக்கான பாதுகாப்பு நிலையங்கள் அல்லது ஹட் போன்றவற்றையும் கூட பெற்று கொடுத்து அந்த மக்கள் தங்குவதற்கான
அல்லது மலசலக்கூட வசதிகள் இல்லாமல் இருக்கும்போது அவைகளையும் கூட பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அப்போ இந்த நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அப்போ அந்த பிரதேச செயலாளர்கள் அந்தந்த நிலையங்களுக்கு சென்று பார்வையிட்டு அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால் நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை காரணமாக அடுத்த வாரம் முதல் வாரத்தில் 5 நாட்களுக்கு பதிலாக 4 நாட்கள் வேலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. புதன்கிழமை விடுமுறை நாட்களாக பிரகடனப்படுத்த இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நான் இன்றைக்கு இரவுக்கு எங்களுக்கு தெரிய வரும் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் எப்படி இயங்க வேண்டும் அல்லது அதற்கான பொறிமுறைகள் என்ன என்பதும், அப்போ அந்த பொறிமுறைகளுக்கு ஏற்ப மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமில்லை. அதாவது தயவு செய்து அனாவசியமான செலவுகள், போக்குவரத்து பயணங்களை தணிப்போம். ஏனென்றால் இது முழுவதும் அது நாட்டு மக்களுக்காக ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம். அப்போ இந்த அனர்த்தத்திலிருந்து நாங்கள் ஓரளவாவது எங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கின்ற எரிபொருளை கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் சீனாவோடு பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். ரஷ்யாவோடும் பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். இந்தியாவோடு பேசினோம். ஏற்கனவே இந்தியா ஐஓசி மூலமாக 2 கப்பல் மசகு எண்ணெய் வருவதற்கு இருந்தது. அது இப்பொழுது கொண்டு வரவில்லை அவர்கள். நாங்கள் இந்தியாவோடு பேசி அவர்களிடம் கேட்டு தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் கொண்டு வருவதாக கூறிய 2 கப்பல் மசகு எண்ணெயாவது கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதற்கும் அவர்கள் ஓகே பண்ணியிருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் அரசாங்கம் என்ற வகை, அது மாத்திரமல்ல மேலும் பல நாடுகளோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசி கொண்டு வருகின்றோம். அதனால் இன்றைக்கு நாட்டிலும் உலகத்திலும் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நன்மதிப்பு ஒன்று இருக்கின்றது. அப்போ அந்த நன்மதிப்பையும் நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களை கஷ்டத்தில் வீழ்த்தாது பாதுகாத்து கொள்வது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தேவையும் நோக்கமுமாகும். அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கும் அதில் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து ஓரளவு சிக்கனத்தை கடைபிடித்து இப்போது இருக்கின்ற எரிபொருள்களை இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆனால் கடந்த 2 வாரங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய விஷயமாக இது நாள் வரைக்கும் எங்களுக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் தேவைப்பட்டது. மெட்ரிக் டன் 6000 மெட்ரிக் டன். அப்போ ஆனால் இப்போ கடந்த காலங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது 10,000க்கு அதிகமாக விற்பனையாக இருக்கின்றது. மக்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள். அண்மையிலும் கூட ஒரு சிலர் கைது செய்யப்படுகின்ற பொழுதும் கூட சில வீடுகளிலிருந்து 100 லிட்டர் 500 லிட்டர் அப்படியெல்லாம் எடுத்திருக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு இருந்த போதிலும் கூட அது காரணம் வேறு எதுமல்ல, மக்கள் கடந்த கால அனுபவங்கள் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவ்வாறான நிலைமை நாங்கள் சொல்கின்றோம். அவ்வாறான நிலைமை எதிர்காலத்தில் நாங்கள் சொல்ல போகணும்னா அவ்வாறான நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிலைமை அல்ல, இனி ஏற்படுமாக இருந்தால் இதை விட எல்லோருமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதனால் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் பிரார்த்திக்கின்றோம், இந்த யுத்தம் தொடரக்கூடாது. இந்த யுத்தத்தை தொடருவதற்கான பொறிமுறையில் இன்றைக்கு யாரும் கிடையாது. அமெரிக்காவும் கிடையாது, அதே போன்று ஈரானும் கிடையாது. ஏன்னா எல்லோருமே கஷ்டத்தில் வீழ்ந்திருக்கின்றோம். அந்த கஷ்டத்தில் வீழ்ந்ததன் காரணமாக இந்த யுத்தத்தை ஆரம்பித்தன்றே இதன் வெல்வோம் என்று நினைத்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அப்போ அதனால் அதே நேரத்தில் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து வீழ்த்தப்படும் என்கின்ற கூறுகின்ற நாடுகள் முன்னேறி இருக்கின்றது. இதில் ரஷ்யா வீழ்ந்துவிடும் என்று நினைத்தார்கள். ரஷ்யாவில் இன்றைக்கு எண்ணெய்க்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணெய் கொள்வனவு அங்கு இருக்கின்றது. சீனா வீழ்ந்துவிடும் நினைத்தார்கள், இல்லை, அதுவும் அப்படி. மறுபுறத்தில் ஈரான் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு யுத்தத்தை தொடர்ந்து
செய்வது என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக எண்ணெய் விலையை அதிகரித்து அதன் மூலமாக அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த அழுத்தத்தினூடாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட அந்த பிரச்சனைகள் அது அவர்களுக்குரிய பிரச்சனை, எங்களுக்குரிய பிரச்சனை வேறு எதுவும் இல்லை. இருக்கின்ற எரிபொருளை கட்டுப்படுத்தி ஓரளவு சிக்கனப்படுத்தி இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்கு மிச்சப்படுத்திக் கொள்வதே போதிய தேவையாக இருக்கின்றது. அந்த தேவைக்காக வேண்டி மக்களிடம் நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். எந்த விதமான கலவரமின்றி, எந்த விதமான உங்கள் சிரமத்துக்கு எங்களை மன்னித்து விடுங்கள், எந்த விதமான கலவரங்களின்றி இருக்கின்றதை பகிர்ந்து கொண்டு நேர்த்தியான முறையில் அமைதியான முறையில் இவைகளை பெற்றுக்கொண்டு செயற்படுவோம் என்று மிக மிக அன்பாக பண்பாகவும் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். யாழ்ப்பாணத்தில் கணிசமான எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டு காணப்படுது. யாழ்ப்பாணத்தில் எல்லாமே எரிபொருள் நிலைமை கையிருப்பு நிலைமை எப்படி? யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை தொகைச்சாலையிலிருந்து தான் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக கொழும்பிலிருந்தும் நேரடியாக விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றபடி காரணத்தினால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எமது தொகைச்சாலை இயங்குவதில்லை. நேற்று சனிக்கிழமை இரவு QR தொடங்க போகிறதாக அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சில QR முதல் எரிபொருளை பெறணும் என்ற ரீதியில் சில எரிபொருள் நிலையங்களில் இருந்த எதிர்பாராத விற்பனை நடைபெற்றதால் எரிபொருள் தீர்ந்து காணப்படுகிறது. எனினும் நாளை காலையில் எல்லா எரிபொருளுக்கும் தேவையான எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட QR கோட்டா அடிப்படையில் எந்த சந்தேகம் இல்லாமல் அவர்கள் அந்த QRஐ அந்த வாரத்துக்குரிய வழியில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி வழங்கப்படுகிறது. இந்த QR கார்டு தொடர்பில் ஒரு இது ஒன்று இருக்குது தானே, இந்த வாகனங்கள் கைமாற்றினா பிரச்சனை? QR நேற்று மட்டும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட QRஐ எடுக்கக்கூடிய மாதிரி வசதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மதியத்துக்கு பின்பு புதிய வாகனங்களுக்கு QRஐ ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வாகனங்கள் கைமாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களில் எமது அந்த QR முறையானது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துடன் இணைக்கப்பட்டு அதில் கைமாற்றப்பட்ட வாகனத்துக்குரிய பெயர் மாறப்பட்டிருந்தால் அந்த QR டிலீட் பண்ணப்பட்டு நீக்கப்பட்டு புதியவர்கள் வெகு விரைவில் அந்த தங்களுடைய மாற்றப்பட்ட வாகனத்துக்குரிய புதிய QRஐ பதிவு செய்ய முடியும். QRல ஒரு கிழமைக்கு எத்தனை ரூபா அடிக்கலாம்? QRல விரும்பினபடி அடிக்கலாம். ஆனால் அதால் வழங்கப்பட்ட கோட்டா மட்டத்தை தான் அடிக்கலாம். உதாரணமாக மோட்டார் சைக்கிளுக்கு 5 லிட்டர் தான் அடிக்கலாம். சின்ன மோட்டார் பைக்கை பொறுத்தவரையில் 2 லிட்டர் 3 லிட்டரில் ஃபில் பண்ணும். அவன் 2-3 தரம் அடிக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் எத்தனை நாளுக்கான எரிபொருள் கையிருப்பில் இருக்குது? சராசரி எங்களை யாழ்ப்பாணத்தில் ஒரு 2 நாள் 3 நாளுக்குரிய கையிருப்பு இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக எமக்கு கொலன்னாவை எமது மொத்த களஞ்சியத்திலிருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 33,000 லிட்டர் கொள்ளளவில் 5-6 பவுசர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. நேற்றும் கேக்கஸில் வந்த பவுசர் இருக்குது. நாளைக்கு விடிய அது இறக்கப்பட்டு விநியோகிக்கப்படும். விசேடமாக ஏதாவது அரசு தரப்புகள் அப்படி ஏதாவது அவைக்கு ஏதாவது சலுகைகள் அடிப்படையில் ஏதாவது பெற்றுக் எமது கூட்டுத்தாபனம் இப்போ எரிபொருள் அமைச்சு எதிர்பார்த்துள்ளது சகல வாகனங்களும் QR முறையில் பதிவு செய்யப்பட்டு அதனூடாக வழங்கப்பட வேண்டும் என்பதும் மற்றும் எமது கௌரவ அமைச்சர் கூறிய வகையில் சில விசேட தேவைகள் உதாரணமாக விவசாய நடவடிக்கைகள் மீன்பிடி என்பதற்கு தற்போது உடனடி தீர்வாக QR விட்டாலும் எதிர்காலத்தில் அதுவும் QRக்குள்ளே கொண்டு வர்றதுக்குரிய நடவடிக்கை தான் எடுக்கிறதுக்கு தீர்மானித்துள்ளோம். இதில் இந்த வாடகை வாகனங்கள் ஒரு அவைகளுக்கான ஒத்துக்கூட எனக்கு இப்போ ட்ரெயினும் இல்லை. இப்போ கொழும்புக்கு போகிறதுல பஸ் பேனரில் போகிற ஆக்கள் இந்த ஏர்போர்ட் இதில் போகிறது மற்ற இங்கே உள்ளூருக்கு அந்த ஓட்டோ சர்வீஸு மோட்டர் சைக்கிள் சர்வீஸில் இப்போ ஓட்டோவை பொறுத்தவரையில் அவைகளுக்கு வேறு இருந்தால் 15 லிட்டர் வழங்கப்படுகிறது. எங்களை பொறுத்தவரை 15 லிட்டர் ஓரளவு போதிய அளவு வகை காணப்படுது. சில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேனுகள் அதுகள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எதிர்காலத்தில் கௌரவ அமைச்சர் சம்பந்தமாக கலந்துரையாடி அவர்களுக்கு விசேட சில வேளைகளில் வாகன இலக்கங்களை வைத்து QRின் இதை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போ உடனடி தீர்வாக கிட்டத்தட்ட 80% பிரச்சனை தீர்வதற்காக
பொதுவான கியூஆர் தான் இதன் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதோடாக பிறகு விசேட தேவைக்கூடியவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் தீர்மானிக்கும். இது தொடர்பாக இப்போ நாங்கள் இந்த கொஞ்சம் முன்னுக்கு நாங்கள் எங்களுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவரோடு நாங்கள் பேசினோம். அதில் நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேட்டப்போ 200 லிட்டர் கொடுக்குன்றதுக்கு இதில் போதாமல் இருந்தால் என்ன செய்யுது. அவங்க சொன்னால் அதுக்கான பொறிமுறை ஒன்று தயாரித்து எங்களுக்கு அனுப்ப நாங்கள் அதுக்கான ஆக்ஷன் ஒர்க்கும் எடுக்க வேண்டும். அதில் நான் சொன்ன கமத்தொழிலுக்கு நடந்து ரைட், கமத்தொழிலுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கமத்தொழில் திணைக்களத்தின் மூலமாக அதற்கான ரிக்வெஸ்ட்டை தாங்க நாங்கள் அது செய்யணும். அதெல்லாம் பிக்மி பாவிக்கிறார்களுக்கு என்ன செய்யணும், அதையும் இங்கே இருக்கின்ற பிக்மி நிறுவனத்தோடு பேசி அதற்கான அது இல்லாமல் பொதுவான பொறிமுறை என்று செய்யப்படுது நாட்டில். அப்போ அந்த பொறிமுறைக்கேற்ப அதையும் நம்ம செய்வோம்னு சொன்னாங்க. அதே போன்று பேக்கரியில் சம்பந்தமான பிரச்சனை வருது. அப்போ அதையும் நாங்கள் காய்ச்சிருக்கோம். அதுகளுக்கும் இங்கே இருக்கின்ற பேக்கரி தொடர்பாகவும் இங்கே இருக்கின்ற பேக்கரி சங்கங்களோடையும் பேசி அவர்களுடைய தேவை என்னான்னு கருதி அதற்கேற்ற முறையில் ஒரு பொறிமுறையை தயாரித்து அனுப்புங்க. அதுகளுக்கான வேலைகள் நாங்கள் செய்கிறோம்ட்டு ஃப்ளெக்சிபிளாக சொல்லியிருக்காங்க. இப்பொழுதைக்கு இன்று யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள்கள் தொடர்பான பிரச்சனைகளை கலந்துரையாடுவதற்காக கௌரவ அமைச்சர், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் கருணாநிதி அவர்களும் மற்றும் அதேபோன்று பெட்ரோலிய கூட்டுறவினுடைய வடபிராந்திய முகாமையாளர் திருவாளர் அவர்களும் அதேபோன்று போலீஸ் டிஐஜி மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையுடைய உத்தியோகத்தர்கள் அனைவரும் இணைந்து இன்றைய இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. உண்மையில் யாழ் மாவட்டத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது இல்லை. அதற்காக எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களுடைய தலைமையின் கீழ் பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு எங்களுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தங்களுடைய சேவை செய்து வருகின்றது. அது தொடர்பாக எங்களுடைய மாவட்டத்துக்கு விசேடமாக இருக்கின்ற பிரச்சனைகள் இந்த பெட்ரோல் வழங்கப்படுகின்ற பொழுது அல்லது கியூஆர் சிஸ்டத்தில் வழங்கப்படுகின்ற பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் உண்மையில் தீவக பகுதிக்கு எங்களுடைய இந்த கியூஆர் மூலம் வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் வாகனங்களில் இங்கால கொண்டு வந்து அந்த கியூஆரை பெற்றுக்கொள்ள கியூஆர் மூலமாக பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் அதுக்கு என்ன பொறிமுறையை செய்யலாம் என்ற தொடர்பாகவும் அதேபோன்று கியூஆர் வழங்கப்படுகின்ற பொழுது பெட்ரோல் நிலையங்களில் ஏற்படுகின்ற நெருக்கடிகளை அல்லது அது தொடர்பான ஏற்படுகின்ற முரண்பாடுகளை தடுப்பது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடல் பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அவர் சொன்னவர் கியூஆருக்கு வெளியில் கொடுக்க வேண்டாம் தெரியும். அவங்க பயன்படி 16 பிரச்சனை இல்லை.